ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஒரு காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். இதோட ஹெல்த் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இந்த குழம்பு எப்படி வைக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, சேப்பங்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கோம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, புளி கரைச்சல் கொஞ்சம் எடுத்துருக்கலாம். உங்களுக்கு புளி எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வாசத்துக்கு 2 வெந்தயம் சேர்த்துருக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். நான் கடுகும் போடும்போதே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டேன். இப்போ பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம் கடைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு வெங்காயம்னு சொல்லுவோம்ல, அது ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது. வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு இதை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். கொஞ்சம் அதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஈஸியாக வதங்கிடும் பாருங்கள் உப்பு போட்டால், அதுக்காக தான். சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் பூண்டு எல்லா காரக்குழம்புலையும் நம்ம வந்து நிறைய பூண்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நெக்ஸ்ட்டு புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா புளி கரைச்சலை இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். அதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் இது கூட குழம்பு மசாலா பொடி, காரக்குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துப்போம். நம்ம காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக 3 ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி சேர்த்து இந்த புளி கரைச்சலோடு நல்லா சேர்த்து கொதிக்க விடலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த சேப்பங்கிழங்குன்னு சொல்கிறோம்ல, இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த டைமில் ஆட் பண்ணிங்கன்னா மசாலா அந்த புளி கரைசல் எல்லாமே சேர்ந்து கிழங்குல நல்லா ஊறி வரும். அதுக்காக தான் அது கொதிக்கும் போதே சேர்த்துடணும். ஃபஸ்ட்டு புளி கரைசல் ஒரு கொதிக்கு வந்த உடனே சேர்த்துடணும். சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு க்யூர் ஆகும். கேன்சர் இருக்கவங்களுக்கு கூட சரியாகும்னு சொல்கிறாங்க. இந்த சேப்பங்கிழங்கு வந்து அவாய்ட் பண்ணாமல் நம்ம மற்றதெல்லாம் தேடி தேடி பார்த்து சாப்பிடுவோம். இந்த கிழங்குலாம் அவாய்ட் பண்ணிவிடுவோம். ரொம்ப நல்லது. இந்த மாதிரி காரக்குழம்பு வாரம் ஒரு நேரம் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நான் மசாலாலாம் நல்லா கொதிச்சதுக்காக தேங்காய் வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா கடைசியாக ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடி தான் இதை நம்ம சேர்த்துக்கணும். குழம்பு நல்லா கொதித்து வந்து மசாலாலாம் ஊறினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காயை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கதை சேர்த்துட்டு ஒரு கொதி நல்லா வரணும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப குழம்பு கொதிக்க விட வேண்டாம். பார்த்திங்கன்னா தேங்காயெலாம் நல்லா சேர்ந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேப்பங்கிழங்கு ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.